கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ சூப்பராகவே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நவீனுக்கும் அவங்க துர்காவுக்கும் எப்படி கார்த்தி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நவீனை பார்த்தோம்னா கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டிலே மறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனால் சந்திரகலா வந்து கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நவீனை வந்து கைது செய்கிறதுக்காக போலீஸே வரவழைச்சிருந்தாங்க. அவங்களும் வந்து நவீனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இது கொஞ்சமே எதிர்பார்க்காத கார்த்தியும் அதுக்கப்புறம் துர்கா ரேவதி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுமே நவீனை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ எதுக்காக அங்கே வந்து அப்படிங்கும் போது அப்போ துர்கா சொல்கிறாங்க, மாமா இதுக்கு நான் தான் காரணம். எனக்கு புடவை எடுத்துடணும்னு சொல்லிக்கிட்டு நான் ஆசைப்பட்டேன். அவருக்கு பிடிச்ச மாதிரிக்கே புடவை எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நவீன் அங்கே நான் வரவழைச்சேன். ஆனால் அது இவ்வளோ பெரிய விஷயமா முடியும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கவோ அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நீ வந்து கல்யாணம் முடிகிறது வரைக்கும் நீ இங்கேருந்து நீ வந்து போகவே கூடாது எங்கேயும் அப்படின்னு சொல்லவும் என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ எங்கேயுமே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை இதுக்கு மேலே நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படிங்க. சரி வா நீ என்னுடைய ரூம்ல வந்து தங்கிக்கோ அப்படிங்கும்போது அப்ப ரேவதி வந்து சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நவீன் வந்து துர்கா ரூம்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடவும் அப்ப கார்த்தி வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி இந்த மாதிரிக்கு பண்ணிட்ட, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்று கல்யாணம் நடக்கல, நீ என்னன்னா அவங்க ரெண்டு வரையும் ஒரே ரூம்ல இருக்க சொல்லிட்டே அப்படிங்கவோ அப்ப ரேவதி சொல்றாங்க, நம்மளுக்கு தான் கொடுத்து வைக்கல அவங்களுக்காவது கொடுத்து வச்சிருக்கட்டுமே, நான் தான் சந்தோஷமா இல்லை என் தங்கச்சியா சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி வந்து இங்க பாரு நீ போற போக்கே சரியில்லை அப்படிங்கவும் அப்ப ரேவதி சொல்றாங்க, நானும் எவ்வளவோ வந்து என்னுடைய மனசுல உள்ளதை சொல்லியாச்சு, ஆனாலும் வந்து இவர் புரிஞ்சுக்கிட்டு இப்படி நடக்கிறாரா புரியாம நடக்கிறாரான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ரொம்பவே சோகமா அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து தனியாக நின்றுட்டு இருக்கோம். இப்போ மயில்வாகனம் அங்கே வராங்க. அப்போ மயில்வாகனம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு கார்த்தி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. எல்லாமே ரேவதி பற்றின விஷயம்தான். ரேவதி வந்து உங்ககிட்ட நெருக்கமாக இப்போ வந்துக்கிட்டே இருக்கிறா, ஆனால் நீ வந்து அவளை விட்டு விளைவிலையே போயிட்டு இருக்கிற, நானும் வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ரேவதி வந்து ஃபஸ்ட்டு உன்னை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஆனால் இப்போ வந்து உன்னை பற்றி புரிஞ்சதுக்கு அப்புறமா அவள் வந்து உன்னை ஏற்றுக்கணும் உங்கள்கிட்ட சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அவள் ஆசைப்படுறா. அது அவளுடைய நடவடிக்கையிலே தெரியுது. ஆனா நீ எதுக்காக அவளை வந்து தள்ளியே வச்சிருக்கிறப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப கார்த்தி வந்து சொல்றாங்க, எங்க பாருங்க நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா அத்தைக்கு வந்து இது வரைக்கும் நான் டிரைவர் நினைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. நான் வந்து அதாவது ராஜா சேதுபதியோட பேரன் அப்படிங்கிற விஷயம் வந்து அத்தைக்கு தெரியாது. அப்படி ஒரு நாள் கண்டிப்பா உண்மை தெரிய வரும்போது அத்தை வந்து என்னை விட்டுட்டு ரேவதியை பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாங்க. ரேவதி கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு அவங்க உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ வந்து ரேவதியோட மனசு புண்படக்கூடாது, அதனால தான் நான் அவளை விட்டு நான் விலகியே இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை என்னை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து என்னை மாப்பிள்ளையாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் ரேவதியோட சேர்ந்து வாழ்வேன். ஆனால் அதுக்கு நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அத்தைக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக என்னை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. அதனால ரேவதியோட மனசில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். அதுக்காக தான் அவளை விட்டு நான் இப்போ ஒதுங்கியே இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மயில்வாகனம் வந்து, கார்த்தி உனக்குள்ளே இந்த அளவுக்கு ஒரு சோகத்தை நீ வச்சுட்டு இருக்கிறியா, எனக்கு இப்போ தான் புரியுது. கண்டிப்பாக வந்து நீ நினைக்கிற மாதிரிக்கு எதுவும் நடக்காது. உண்மையிலேயே உன்னை பற்றின உண்மை அத்தைக்கு தெரிய வரும்போது உங்கள் ரெண்டு வரையும் சேர்த்து வைக்க போகிறாங்க பாரு அப்படிங்கும்போது அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் அதுக்குள்ள வாய்ப்பு ரொம்பவே வந்து கம்மி தான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா துர்காவுக்கு நலுங்கு வைக்கிறதுக்காக அவங்க மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாருமே அவங்க வரவும் அப்போ வந்து நவீன் வந்து பார்த்தோம்னா கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடுறாங்க. அதாவது செல்வத்தோட அப்பா அம்மா அப்படி நகையெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்தாங்க, ஆனால் நான் தான் இந்த மாதிரிக்கு பேய் மாதிரிக்கு நான் கத்தி அவங்கள வந்து நான் விரட்டி விட்டுட்டேன் அப்படிங்கவும் கண்டிப்பாக வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா உண்மையானவங்களாம் இருக்க முடியாது. அவங்க அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவங்க வந்து நடிக்க வந்திருக்காங்க போலுக்கு. ஆனால் அதுக்குள்ள ஆதாரம் நம்மகிட்ட கிடையாது. கண்டிப்பாக வந்து அதுக்குள்ள ஆதாரத்தை வந்து நம்ம வந்து சிக்க வச்சதுக்கு அப்புறமா அத்தைக்கிட்ட அந்த உண்மையை போட்டு உடைச்சிடணும் அப்படின்னு வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாருமே வந்துடவும் அப்போ வந்து செல்வத்தோட அப்பா அம்மாவும் நடிக்கிறாங்களோ அவங்க வந்து சொல்றாங்க, இங்கே பாரு எல்லாரும் நலுங்கு வைக்கும் போது எல்லாருமே அந்த இடத்துல தான் இருப்பாங்க. அந்த நேரம் பார்க்க நம்ம வந்து பீரோல இருந்து நகை பணம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லவும், ஆமா ஐயா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம போய் செட்டில் ஆயிடணும் அந்த வெளியூருக்கு எங்கேயாவது போய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டுட்டு வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரிலேருந்து மாப்பிள்ளை அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்துடவும் அவங்க மூணரையும் வரவேற்று அவங்க உட்கார வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா நலுங்கு கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே பரமேஸ்வர பாட்டியை தான் காட்டுறாங்க. அவங்க பாட்டி வரவும் நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கும்போது உடனே வந்து ஊர் ஜனங்க அவ்வளோருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா நீ இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் அவங்க வந்து உன்னுடைய மாமியார், அது மட்டும் இல்லை இந்த பேத்திகளுக்கு பாட்டி, அவங்களுக்கும் ஆசை இருக்காதா தன்னுடைய பேத்திகளுக்கு நல்லது செஞ்சு பார்க்கணுன்னு, அதனால இதில் வந்து நீ குறுக்க வந்து நின்று
நின்றுட்டு இருக்காத, அவங்க செய்ய வேண்டிய அந்த சீர்வரிசை எல்லாத்தையும் செஞ்சுட்டு நலுங்கெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு அவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லவும், அப்போ ஒரு கட்டத்தில் சாமுண்டீஸ்வரி சரி அப்படின்றதாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் சந்திரகலா வழக்கம் போல எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பாட்டி வந்து துர்காவுக்கு நலுங்கெல்லாம் வச்சு முடிக்கவும் மற்ற எல்லாருமே வந்து நலுங்கெல்லாம் வச்சு முடிச்சுக்கிட்டு ஆளுக்கு தனியாக இருந்து பேசிட்டு இருக்கவும் உடனே எங்கள் மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் நடிக்கிறாங்களா, அவங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு எல்லாரும் அவங்கவுங்க பேசிக்கிட்டு நிற்கிறாங்க, இதுதான் நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பமாக்கும், நகையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வரவும் அப்போ கார்த்தி வந்து அவங்கள நோட்டை விட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் ரூம் கிட்ட வரும்போது உடனே கார்த்தி இங்கே வந்துருந்தாங்க. 2 பேரும் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ரொம்ப டயர்டாக இருந்தது, அதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வந்தோம். சரி சரி அதெல்லாம் ஒன்று வேண்டாமா, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்ததுனால அவங்க வந்து நகையெல்லாம் எடுக்காமல் அவங்க இருந்து போயிருந்தாங்க. அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, இவங்களை வந்து சும்மா விட்டுறக்கூடாது, இவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா துர்கா வந்து எல்லாருமே நம்மளுக்கு நலுங்கு வச்சுட்டாங்களே, நவீன் நம்மளுக்கு நலுங்கு வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாருமே பேசிகிட்டு இருக்கவும் அப்போ யாருக்கு தெரியாமல் துர்கா வந்து சந்தனத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு அவங்க ரூமுக்கு போகவும் இது சந்திரகலா வந்து பார்த்துருந்தாங்க. என்னது இவன் ரூமுக்குள்ளே எதுக்காக இப்போ திடீர்னு போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ ரூமுக்குள்ளே போனதுமே நவீன் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது நவீன் வந்து கட்டிலக்கில் இருந்து அவங்க படுத்துருக்குறாங்க, மறைஞ்சிருந்துருக்காங்க. உடனே நவீன் வராங்க, சொல்லு துர்கா அப்படின்னு சொல்லும் போது இந்த துர்கா வந்து அப்போ சொல்லி இருக்கிறாங்க, எங்க பாரு எல்லாருமே எனக்கு நலுங்கு வச்சாங்க, ஆனா நீ நலுங்கு வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு அந்த சந்தனத்தை எடுத்து கொடுக்குறாங்க. நவீனும் சந்தனத்தை எடுத்து அவங்க வந்து துர்கா கணத்துல அவங்க வந்து அப்படி நலுங்கு வச்சுட்டு இருக்கவும் அந்த நேரம் சந்திரகலா வந்து பார்த்துருந்தாங்க. ஓஹோ நீ இங்கே தான் மறைஞ்சிருக்கிறியா, ஒன்று வந்து ஊர் ஃபுல்லாக நாங்கள் தேடிட்டு இருந்தோம்னா நீ என்னன்னா இங்கே வந்து மறைஞ்சிட்டு இருக்கிற, இப்போ என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர வச்சிருந்தாங்க. அப்போ அவங்களும் வந்து சந்திரகலா ஃபோன் பண்ணினதுமே அவன் அங்கே தான் இருக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார் அவன் வந்து வெளியே இல்லை, அவன் எங்கள் வீட்டிலே தான் மறைஞ்சிருக்கிறான், நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ கையங்குளமாக பிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து செல்வத்தோட அப்பா அம்மாவும் நடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்களுடைய ஃபோட்டோ வந்து சரவணனுக்கு அனுப்பி விடுறாங்க. இவங்களை பற்றி கொஞ்சம் விசாரித்து சொல்லு அப்படிங்கும்போது உடனே சரவணனும் சொல்கிறாங்க, அதாவது அவங்க போலீஸாக இருக்கிறாங்களா கார்த்தியோட ஃப்ரெண்டாக அவங்கள தான் சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க கார்த்திகிட்ட, கார்த்தி எனக்கு ஒரு நாள் டைம் கூட, நான் இன்றைக்கி லீவில் இருக்கிறேன், அதனால நாளைக்கு நான் போனதுமே இவங்களை பற்றி நான் விசாரித்து நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து போலீஸ்காரங்க தான் ஜீப்பில் வராங்க. உடனே எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னது இந்த வண்டி நம்ம வீட்டு வாசல் வந்து நின்றுட்டு இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ அவங்க எல்லாருமே வந்துருந்தாங்க. உடனே சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த ரூமில் தான் அவன் மறைஞ்சிருக்கிறான் அப்படிங்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சந்திரா என்னாச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுக்கா அப்படிங்கிறாங்க. என்னாச்சுன்னு தெரியும்னு சொல்லும் போது எல்லாருமே துர்காவோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவும் வந்து துர்காவோட ரூமுக்கு போகவும் அங்கே பார்த்தோம்னா கட்லிக்கில நவீன் வந்து மறைஞ்சிருக்கிறாங்க. அப்போ நவீனை வந்து அவங்க பிடிச்சி இழுத்துருந்தாங்க. உடனே வந்து சாமுண்டீஸ்வரி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க, இவன் இங்கே தான் இருக்கிறானான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாக்கா இவன் இந்த ரூமில் தான் மறைஞ்சு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா நவீனை அழைச்சிட்டு போகவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கார்த்தி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நவீன் இங்கே இருக்குது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையவும் அப்போ வந்து சாமுண்டீஸ்வரிட்ட வந்து சந்திரகலா சொல்கிறாங்க, பாத்தியாக்கா இந்த நவீன் வந்து நம்ம எல்லா பக்கமும் தேடிட்டு இருந்தோம், ஆனால் அவன் நம்ம வீட்டிலே மறைஞ்சிருக்கிறான், இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்துக்கானும் இந்த இருக்கிற துர்கா இவ கொடுத்த இடத்துல தான் அவங்க வந்து மறைஞ்சிருக்கிறான் ஒரு ரூமில் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து துர்காவை போட்டு அடிச்சிருந்தாங்க. அடுத்துதான் வந்து நவீனை எப்படி கார்த்தி வந்து காப்பாற்ற போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.